மகாலட்சுமியினுடைய மேன்மையை பார்த்தோம். அடுத்து பார்க்க போற 3 பாடல் மகா சரஸ்வதியின் மேல வாக்தேவி என்று சொல்லக்கூடிய கலைமகள், கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட கலைமகளுடைய ஒரு மேன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பல வாக்யக்காரர்கள் நமக்கு நினைவுக்கு வருவார்கள். அந்த சரஸ்வதியை பணிந்து அவளுடைய பேரருளை பெற்றவர்கள். அதுல முதல்ல கம்பநாட்டாழ்வார நம்ம நினைக்கணும் இல்லையா? கம்பர் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் எழுதிய ராமாயணம் நம் கண் முன்னாடி வந்து நிற்கக்கூடியது. எத்தனையோ ராமாயணங்கள் இருந்தால் கூட கம்பராமாயணம் காட்டக்கூடிய சில அழகான விஷயங்கள் அதற்கு மட்டுமே தனித்துவமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட கம்பர் இருக்கிற அதே சமயத்துல இன்னொருத்தர் இருந்தாராம், ஒட்டக்கூத்தர் அப்படின்ட்டு பெயர் அவருக்கு. கூத்தர் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த சமயத்துல சோழனுடைய அரசாட்சி. அந்த சோழனுக்கு ராமாயணத்தை தமிழ்ல பண்ணணும்னு ஒரு ஆர்வம் ஏற்படுகின்றது. அப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்ட பொழுது தன்னுடைய அரசாட்சியிலேயே இருக்கக்கூடிய சிறந்த கவிஞர்கள் 2 பேர் யாருன்னு பார்த்தா, ஒன்று கம்பர், மற்றொன்று கூத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டக்கூத்தர். இந்த 2 பேரையும் கூப்பிட்டு சொல்றாராம், நீங்கள் இருவரும் ராமாயணத்தை தமிழில் அழகா எழுத வேண்டும் அப்படின்னு சொல்கின்றார். அதற்கு என்ன உண்டோ, என்ன தேவையோ எல்லாவற்றையும், எல்லா சௌகரியங்களையும் உங்களுக்கு இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கும். ஆனா ராமாயணம் தமிழ்ல இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சோழ மன்னன் சொல்கின்றார். ஒட்டக்கூத்தர் எப்படி அப்படின்னா, அவர் சொல்லிட்டு அந்த பக்கம் போன உடனே வேலையை ஆரம்பிச்சுடுவார். ரொம்ப சின்சியர். சொன்ன உடனே அந்த வேலையை விறுவிறுன்னு ஆரம்பிப்பார். ஆனா இந்த பக்கம் கம்பர் எப்படி அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஒரு விளையாட்டுத்தனம் உண்டு. ஆனா கம்பரிடத்துல பெரிய சொத்து எதுன்னா கலைமகளுடைய அருள் அவருக்கு பெரிய சொத்தம். விளையாட்டுத்தனமா இருப்பார், ஆனா வேலையை முடிப்பார், கடைசி நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி இருக்கும், சமயோசிதமா செய்யக்கூடியவர். அப்ப சில காலமானது, ராஜா 2 பேரையும் கூப்பிட்டாரா, ராமாயணம் எழுதினீர்களா அப்படின்னா ஒட்டக்கூத்தர் கரெக்டா எழுதின்னு வந்திருக்கார். அது வரைக்கும் அந்த கேப்ல என்னென்ன உண்டோ அத்தனையும் இந்த எப்பொழுதுமே ரொம்ப சின்சியரா இருக்கிறவாள்கிட்ட ஒரு விஷயம், அவர்கள் செய்ததை முதல்ல ஒப்பித்து விட வேண்டும். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இன்னொரு எண்ணம் ஒட்டக்கூத்தருக்கு என்ன அப்படின்னா, கம்பர் எழுதலன்னு அவருக்கு நன்றாக தெரியும். அதனால நம்ம முதல்ல தாரையா எல்லாவற்றையும் சொல்லிட்டா கம்பர் எழுதலன்னு அவருக்கு தெரிஞ்சா நம்ம தான் சிறந்தவன் என்று தெரிந்துவிடும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒட்டக்கூத்தர் எல்லாவற்றையும் சொல்கின்றார். எது வரைக்கும் சொன்னார் அப்படின்னா, வானரங்கள் எல்லாம் சைன்யங்களாக திரண்டு அடுத்து சேது பந்தனம் பண்ண போகின்றார்கள், சேது பந்தனத்துக்கு போக போறார்னு சொல்லி ஒட்டக்கூத்தர் நிறுத்தினாராம். கம்பரை பார்த்து கேட்டார், நீங்க எது வரைக்கும் செய்திருக்கின்றீர்கள் அப்படின்னா, இவர் கொடுத்த லீட பிடிச்சுட்டாராம். சேது பந்தனத்துக்கு போகின்றார்கள்னு சொன்னார் இல்லையா, கம்பர் நான் சேது பந்தனம் செய்கின்றார்கள் வரைக்கும் பண்ணிருக்கேன் அப்படின்னார். இவர் கொடுத்த லீட பிடிச்சு இது வரைக்கும் பண்ணிருக்கேன். எங்க சொல்லு அப்படின்னா, அவர் சொல்றாராம், துமிதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கின்றார். துமிதம் தெளிக்கின்றது. என்ன துமிதம்? அவர்கள் அந்த வானர சைன்யங்கள் எல்லாம் கல்லு தான் எடுத்துட்டு போறார். கல்லை எடுத்துட்டு போய் சமுத்திரத்துல பொத்துன்னு போட்டா இந்த சமுத்திரத்துல இருந்து இருக்கக்கூடிய தீர்த்தமானது மேல அப்படி தெளிச்சதான். அது ராம மந்திரத்தோடு இருந்ததுனால சமுத்திர நீர் கூட தேவர்கள் வாயில அமிர்தமாக போய் தெளித்தது அப்படின்னு சொல்லி எழுதுறார் கம்பர். துமிதம்னு ஒரு வார்த்தை. உடனே ஒட்டக்கூத்தர் பார்த்தார், துமிதம்ங்கிற வார்த்தை புழக்கத்திலேயே கிடையாது, கம்பர் தவறான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். கம்பர் சொல்றார், இல்ல இல்ல இந்த ஊர்லயே பேசி நான் பார்த்திருக்கேன், துமிதம்ங்கிற வார்த்தை புழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி நம்ம 3 பேரும் போய் பார்ப்போம், இன்னைக்கு ஒரு ரவுண்ட் அடிப்போம், ஒரு தரமாவது துமிதம்ங்கிற வார்த்தையை நான் கேட்கணும், கேட்டு விட்டால் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்ல, அப்போ ஒரு ரவுண்டு போறப்ப மனசுல சரஸ்வதி தேவிய பிரார்த்தனை செய்து கொண்டாராம். கம்பர் மனதார பிரார்த்தனை பண்ணினார், வாக்தேவியானவளை நீதான் காப்பாற்றணும், ஏன்னா எனக்குள்ளந்து வரதெல்லாம் நீ வரவழைக்கிறது தானே, அதனால என்னை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு என்று சரணடைந்தார். திடீர்னு போற வழியில ஒரு அம்மா பால் கறந்து கொண்டு இருக்காளாம். பால் கறந்து இருக்கிற சமயத்துல குழந்தைகள் எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறப்ப, குழந்தைகளே துமிதம் தெளிக்க போகின்றது, தள்ளிப்போங்கள்.
துமிதம் தெளிக்க போறதுன்னு சத்தமா ஒரு குரல். ஆஹா, துமிதம்ங்கிற வார்த்தை புழக்கத்துல இருக்கு. சொல்லி கொஞ்சம் தூரம் போய் கம்பர் திரும்பி பார்த்தா அந்த பெண்மணியை காணுமா. வந்தது வேற யாரும் கிடையாது, சாக்ஷாத் வாக்தேவியான சரஸ்வதி என்பதை அவள் உணர்ந்தார். அப்படிப்பட்ட அந்த கலைமகளுடைய புகழ் பாடும் கீர்த்தனம் அடுத்து. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேந்தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேந்தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். அருள்வாய் நீ, இசை தரவானி, இங்கு வருவாய் நீ, லயம் தரும் வேணி அம்மா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேந்தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். நாமணக்க பாடி நின்றாய் ஞானம் வளர்ப்பாய், உமணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய். நாமணக்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய், உமணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேந்தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய், எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய், எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய். கண்ணமில்லாமல் தொழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ. கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ. வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி. காணும் பொருளில் தோன்றும் கலைமணி, வேண்டும் வரம் தரும் வேணி. நான் முகநாயகி மோகன ரூபிணி, நான் வரை போற்றும் தேவினி. வானவர் கமுதே தேனருள் சிந்தும் கான மனோஹரி கல்யாணி, அருள்வாய் நீ, இசை தரவானி, இங்கு வருவாய்